ஒரு காட்டுல பிங்கின்ற குருவி இருந்துச்சான். அதுக்கு லில்லி ரோஸ்ன்னு 2 பொண்ணுங்க இருந்தாங்களாம். காட்டுல இப்ப குளிர்காலமா இருக்கனால அந்த குருவிங்களுக்கு சொற்று வாங்கணும்னு அந்த பிங்கி குருவி நினைச்சுச்சான். என்னன்னே தெரியல, இந்த மாசம் ரொம்ப குளிரா இருக்கு. நாம எப்படித்தான் இந்த மாசத்தை கழிக்க போறோம் தெரியலையே. இந்த குளிருக்கு பயந்து என் பிள்ளைங்க வெளியவே வர மாட்டாங்க. நான் கூப்பிட்டாலும் அவங்க எனக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொல்றாங்க. குளிர் ரொம்ப அடிக்குது. இப்பெல்லாம் கிளைமேட்டு நல்லா இருக்கும். இப்ப அப்பைக்கு எப்ப மாறிக்கிட்டே போகுது, என்னன்னே தெரியல அப்படின்னு அந்த 3 பேரும் சொன்னாங்களாம். அக்கா அக்கா, என் பிள்ளைங்களுக்கு குளிர்காலம் இருக்கனால நான் சொற்று வாங்கணும்னு ஆசைப்படுறேன்க்கா. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? பணம் இருந்தா கொஞ்சம் கொடுங்கக்கா, நான் தரேன். இப்ப வேலையும் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிச்சான். பிங்கி, நான் ரொம்ப நாளா வேலை பார்த்தும் என்கிட்ட பணம் இல்லை பிங்கி. என்ன பண்றதுனே தெரியல. நம்ம 2 பேரும் போய் அந்த கழுகு கிட்ட போய் நாம வேலை கேட்கலாமா பிங்கி? நீ என் கூட வரையா அப்படின்னு அந்த குருவி கிட்ட சொல்லுச்சான். அப்படியே 2 பேரும் கழுகு கிட்ட போய் வேலை கேட்க போனாங்களாம். என் கம்பெனியில எப்பயுமே வேலை இருக்கும் உங்களுக்கு. நீங்க கரெக்ட் டயத்துக்கு வந்து எப்பயுமே அட்டெண்டன்ஸ் கொடுத்துடணும். அப்பனா தான் உங்க சேலரி உங்களுக்கு கரெக்டா வரும். லீவுன்னு அதிகமா எப்பயும் போடக்கூடாது. சரியா தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு அந்த குருவிங்களுக்கு வேலை கொடுத்துச்சான். இப்படியே சில நாட்கள் போன பிறகு அந்த காட்டுல பனியும் வந்துச்சான். அந்த பிங்கின்ற குருவி தான் குழந்தைகளுக்கு சொட்டர் வாங்கணும்னு நினைச்சுச்சான். அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப குளிரா இருக்குமா. எனக்கு சொற்று ஏதாச்சும் வாங்கி தரேன் அம்மா. ரொம்ப குளிரா இருக்குமா, காய்ச்சல் வந்துடும் போல இருக்குமா. இன்னைக்கு அம்மா தான் வேலைக்கு போறேல கண்ணு. அம்மா வேலைக்கு போயிட்டு வர்றப்ப உனக்கு சொற்று வாங்கிட்டு வருவேன். நீ கவலைப்படாம இரு, ஓகேவா கண்ணு? அக்கா அக்கா, குளிர்காலம் நெருங்குறனால என் பிள்ளைக்கு நான் சொற்று வாங்கணும்னு நினைக்கிறேன்க்கா. கொஞ்சம் பணம் மட்டும் எனக்கு கொடுக்க முடியுமாக்கா? மாசமான நான் தான் சம்பளம் உங்களுக்கு தர்றேல, திரும்ப வந்து ஏன் கடன் கேட்குறீங்க என்கிட்ட? மாசம் சம்பளம் வாங்குறீங்கல்ல. இல்லைங்க அக்கா, நான் இந்த பணத்தை வேலை செஞ்சு அடைச்சிடுறேன். இப்போ குளிர்காலமா, அதான் என் பிள்ளைக்கு சொற்று வாங்குறதுக்கு தான் கேட்குறேன்க்கா. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கக்கா. எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் காரணம் சொல்லிக்கிட்டே பணம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க கம்பெனியில ஒழுங்கா வேலை பாருங்க, நான் பண்றேன். சரி வாங்கிக்கங்க, இந்த ஒரு தடவை தான். இதுக்கு மேல பணம் எப்பயும் என்கிட்ட கேட்க கூடாது, ஓகேவா? ஆனா ஒண்ணு, அடுத்த மாச சம்பளத்துல நான் அதை புடிச்சுக்குவேன். நீங்க அப்ப வந்து என்கிட்ட பணம் கேட்க கூடாது. சரிங்கக்கா, நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கக்கா ப்ளீஸ். நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா இந்த குளிர்காலத்துல என் பையன் ரொம்ப நடுங்குறாங்கக்கா. அவனுக்கு காய்ச்சல் வந்துருமோன்னு பயமாவும் இருக்குக்கா. ப்ளீஸ்க்கா. சரி போங்க, போய் வேலையை பாருங்க, போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு பணத்தை கொடுத்துச்சான். நம்ம பிங்கியும் தான் குழந்தைகளுக்கு சொற்று ஒன்று வாங்கியும் கொடுத்துச்சான்.